இது இப்படி ரொம்ப மேலே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் ரேகா சங்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டைப்பாக்கு வந்து உரிச்சு வேக வச்சு அது வந்து மேலே வந்து காய வைக்கிறது வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். புதுசாக ஏதாச்சும் என் சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கூட வீடியோமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இதே வீடியோ போட்டு போர் அடிக்குது அப்படின்னு நினைக்காதுங்க. இது வந்து இந்த வருஷத்தோட 2024 இந்த வருஷத்தோட கடைசி பாக்கு அறுவடை தான். இதுதான் லாஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த வருஷம் தான் அந்த வீடியோ வந்து தொடர்ந்து வரும், பாக்கு வீடியோ. புதுசாக யாராச்சும் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வந்து எப்படி வேக வைக்க போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து பாக்கெல்லாம் உரித்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வேக வைக்கிறதுக்காக வீட்டுக்கிட்ட இருந்து பாக்கு வேக வச்சு காய வைக்கிறதுக்காகவே ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அங்கே தான் நாங்கள் எல்லாமே பாக்கு வேக வச்சு காய வைப்போம். ஸோ வீட்டாண்டு வந்து பாக்கு உரிக்கிறாங்கன்றதுனால வீட்டுக்கிட்டே இருந்தது. அது எல்லாமே இப்போ அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து பாக்கு உரித்து வேக வச்சு காய வைக்கிற இடம் எல்லாமே இந்த இடம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க பாக்கு வேக வைக்கிற ஒரு அண்டா, ஓகேங்களா. அந்த அண்டா வந்து 3 அண்டா கிடச்சிது. ஃபஸ்ட் அண்டா வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்டா வந்து போட்டு அதுவுமே வெந்துடிச்சு எடுத்துகிட்ருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்துகிட்ருக்காரு பாக்கு, வெந்த பாக்கு வந்து. அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற இன்னும் ஒரு அண்டா அப்படின்னா இன்னொரு 10 பை இருக்குமோ அதுவுமே போடுவாங்க அதில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்கு தோல் நாங்கள் உரித்து போடுவோம் இல்லையா, அந்த தோல் தாங்க நாங்கள் வந்து காய வச்சு எடுத்து வைப்போம். வந்து சூப்பராக எரியும். இதுதான் வந்து நாங்கள் பாக்கு வேக வைக்க இதான் யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த பாக்கு மரத்தால் ஒரு பொருள் கூட எங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த தோல் முதற்கண்டு அந்த பாக்கு தெப்பன்னு சொல்லுவோம், அது முதற்கண்டு எங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்கு குணம் இருக்கும் இல்லைங்களா, பாக்கு இருக்கிற குணம் அந்த மரத்துலேயே இருக்கிறோம். ஸோ அதோடு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது வந்து குணம் அடித்து அதுக்கப்புறம் தோல் பாக்கு தனியாக பண்ணுவோம். அந்த இதுதான். அதுவுமே நல்லா காஞ்சிச்சுன்னா சூப்பராக எரியும். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வெறுவெல்லாம் வச்சு வந்து எரி விட மாட்டோம். இதுதான் காஞ்சி தோல் போட்டு தான் நாங்கள் வந்து எரி விடுவோம். சூப்பராக எரியும். இதுவே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா காய வச்சு எடுத்து வச்சுப்போம். மழை காலத்துலலாம் வந்துச்சுன்னா மழை வந்துச்சுன்னா நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருவோம். சூப்பராக எரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தோல் போட்டோம்னா, பாக்கு தோல். இது அண்டாங்க இப்போ தான் எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து இது வந்து சண்டே விலாக் தான். என்னால் வந்து அன்றைக்கி அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல, டைம் இல்லாதனால. அதெல்லாம் இந்த வீடியோ இன்றைக்கி நான் வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து வேக வச்சு எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, காஞ்ச தோல் வச்சு தான் நாங்கள் வந்து அடுப்பு எரி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோலுமே இங்கே தான் நாங்கள் எடுத்து வச்சுருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்கு பால். இதில் வந்து நாங்கள் பக்கெட்டில் வந்து எடுத்து வச்சுருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. அது மாதிரி நிறைய இருக்கும். இது போட்டால் மட்டும்தான் அந்த கலர் நல்லா கிடைக்கும். இதுக்காகவே தனியாக தயாரிப்போம். அது வந்து வருஷம் அப்படியே எடுத்து வைப்போம். அந்த பாக்கு பாலவே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் தாங்க நாங்கள் வந்து அங்கே வெளியே வந்து காய வச்சு எடுத்து வச்சுருப்போம். அந்த தோலை வந்து நனையாமல், மழையில் வந்து நனையாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுருவோம். இது போட்டு நாங்கள் வந்து பாக்கை வந்து வேக வச்சுப்போம். எந்த எக்ஸ்ட்ரா வெறுவும் நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம்.
பாக்கு இந்த மாதிரி வெந்து வரும்போது இந்தமாதிரி எடுத்து வச்சுருவாங்க. அப்புறமா வந்து மேலே ஷீட் மேலே போட்டு காய வச்சுப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்கு வெந்து வர பாக்கெல்லாம் வச்சு இப்படி எடுத்து வச்சுருவோம் தனியாக. இப்போ தனியாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு 5-6 பூச்செடி வந்து வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான். ஒரு 3 கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ஆரஞ்சு கலர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லோ கலர். ஸோ அது எல்லாமே இப்போ தான் வச்சுருக்கேன். அது வருமோ வராதோன்ற டவுட்லேயே வச்சேன். இது பாருங்கள், ஒரு முட்டு கூட வச்சுருக்கு இதில். இப்போ தான் வச்ச செடி, அது அழகாக வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து மல்லிகைப்பூ செடி கூட நான் ஒன்று வச்சுருக்கேன். அது இப்போது வந்து பூக்களை. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மேல் தான் இது வந்து பூ விடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே ஒரு மல்லிகைப்பூ செடி தான். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு மல்லிகைப்பூ செடியுமே இருக்குது. அது இப்போ தான் வந்து காஞ்சி இப்போ துளுந்து வருது. அதுவுமே வச்சுருக்கேன். அதுவுமே சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இது ஒரு செம்பருத்தி பூ தான், ஆனால் இது தான் அங்கே எல்லோ கலர் வந்திருக்கும். ஸோ அது பூ விட்டு பார்த்து உங்களுக்கு நான் அந்த வீடியோவாக எடுத்து போடுறேன். இப்போ தான் வச்சுருக்கேன். அதுவுமே துளுந்து நல்லா வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டு மேலே சீட் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த சீட்டில் போட்டால் சீக்கிரமாக வந்து ஒரு 7 நாள்லேயே பாக்கு வந்து காஞ்சிடும். அதனால் அதெல்லாமே எடுத்து போட்டிருக்கோம். இந்தமாரி பிளாக் கலர் தார்பால்னு சொல்லுவாங்களே, இந்த தார்பால் தான் நாங்கள் வந்து காய வைப்போம். ஃபைனலாக வந்து பாக்கு வேக வச்சு காய வச்சுட்டோம். இந்த பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே வந்து காய வச்சுட்டோம். எப்படி இருந்தாலும் ஒரு 7 நாள் வெயில் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து பாக்கு நல்லா காஞ்சி வரும். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து எண்ணெய் காலி ஆகிடுச்சு. தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். சாப்பாட்டுக்காகட்டும் தலைக்காகட்டும் நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் தேங்காய் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அட்டத்தில் பார்த்தோம். அங்கேயுமே இருந்தது, கொஞ்சமாக தான் கிடச்சிது. அதிலே எடுத்து உடச்சி காய வச்சுருக்காங்க. அதுக்காக மேலேருந்து தேங்காய் எடுத்து இறக்கி காஞ்சிக்கிற தேங்காவாக பார்த்து உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கூடை மட்டும் தான் கிடச்சிச்சு. இங்கே பார்க்குறீங்கல்ல, இது வந்து ரொம்ப ட்ரையாக அந்த தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் நல்லா வரும். அதனால தண்ணி இருக்கிற காயெல்லாம் எடுத்து ரிட்டன் மேலேயே போட்டுட்டோம். இன்னும் அவ்வளோவா கிடைக்கல, வந்து தண்ணி இல்லாத தேங்காவாக கிடைக்கல. அதனால் கொஞ்சம் தேங்காய் வந்து மேலே எடுத்து போட்டுட்டோம். எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு உடச்சி எடுத்து காய வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அது ஒரு 2 நாள் ட்ரை ஆகிட்ட பிறகு தான் வந்து எண்ணெய் போட்டுட்டு வருவோம்.
இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.